ஹாய் கைஸ், 6700 கோடி ஒர்த்தான பிட்காயின்ஸ் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா யூகேல இப்ப குப்பைகள்ல கிடக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், யூகேல நடந்துட்டு இருக்க அந்த விஷயத்தை பத்தி தான் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரேசியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2009 பார்த்தீங்கன்னா யூகேல ஜேம்ஸ் ஹாவல்ஸ்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஐடி செக்டர்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நல்லாவே டெக்ல நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நல்லாவே இன்ட்ரெஸ்டா இருந்திருக்காரு. ஓகேங்களா? தென் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிட்காயின் மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஆக்சுவலா மைனிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட் பண்ற ஒரு மெத்தட். ஓகேங்களா? அந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிட்காயின் மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்திருக்காரு. தென் மைனிங் பண்ணியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 பிட்காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்றாரு. தென் ஜென்ரேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதோட எல்லா டீடைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு ஹார்ட் டிரைவ்ல போட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸ்ல வச்சிருக்காரு. தென் இப்படி காலங்கள் போயிட்டு இருக்கு. 2013 என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹாவல்ஸ் ஒரு ரொம்ப பெரிய தப்பு பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸை கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு அதோட தேவையில்லாத பொருட்கள்லாம் இருக்குல்ல ஆஃபீஸ்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு எடுத்து குப்பைகள்ல போட ஆரம்பிக்காரு. ஓகேங்களா? அப்படி போடுறப்ப தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த ஹார்ட் டிரைவை பாத்தீங்கன்னா அந்த 8000 பிட்காயின்ஸ் இருக்குல்ல, இந்த ஹார்ட் டிரைவ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேர்பேஜ் குப்பைகள்ல போட்டுறாரு. ஓகேங்களா? தென் அந்த டைம் 2013 தான் பாத்தீங்கன்னா பிட்காயின் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிராஜுவலா வளர்ந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? தென் கொஞ்சம் நாள் ஆகுது. இந்த பிட்காயின் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றத வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹாவல்ஸ் பாக்குறாரு. நம்மளோட 8000 பிட்காயின்ஸ் வரை நம்ம வச்சிருக்கோம்ல, ஹார்ட் டிரைவ்ல வச்சிருக்கோம்ல, சரி அதை எடுத்து பார்ப்போம், அதோட ரேட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா கெஸ் பண்ணலாம், ஏதாவது விற்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்து பார்த்திருக்காரு. தென் அப்போ போய் ஆஃபீஸ்ல சர்ச் பண்றப்ப தான் தெரியுது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவர் ரியலைஸ் பண்றாரு. இந்த மாதிரி குப்பையில எடுத்து அன்னைக்கு கிளீன் பண்றப்ப இதை போட்டோம்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்றாரு. ஆக்சுவலாக அந்த பென்ட்ரைவ்க்குள்ள அந்த டேட்டாஸ் இருக்குல்ல, அந்த டேட்டாஸ்க்குள்ள பிரைவேட் கீஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அந்த பிரைவேட் கீஸ் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் ஹாவல்ஸ்னால அந்த பிட்காயினை அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த ஹார்ட் டிரைவ் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேங்களா? தென் ரொம்பவே மடம் உடஞ்சு போறாரு. 8000 பிட்காயின்ஸ் எப்படி இருந்தாலும் அது ஒரு அசட்ஸ் மாதிரி தானே, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லாஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு சரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம், போய் எடுக்கிறது ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தென் யூகேல நியூ போர்ட் லேண்ட்ஃபீல்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. ஓகேங்களா? அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகள் சேகரிக்கிற இடம். ஓகேங்களா? அந்த டவுன்ல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குப்பைகள்லாம் சேகரிச்சுட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேனேஜ் பண்றதுனா எப்படி சொல்றேன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டீகம்போஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் அவங்கள போய் அப்ரோச் பண்றாரு. ஓகேங்களா? அவங்களோட கவுன்சில வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்றாரு. 8000 பிட்காயின்ஸ் வச்சிருந்தாங்க, அந்த மாதிரி ஹார்ட் டிரைவ்ல போட்டு வச்சிருந்தேன், அதை வந்து பாத்தீங்கன்னா தெரியாம குப்பையில போட்டேன், எனக்கு ஏதாவது எடுத்தாங்க, நான் வந்து நானா தேடி பார்க்கறேன் விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. தென் அவங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வாய்ப்பே இல்லைங்க, அவங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம், ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறந்துடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தென் இவரு சரி போயிட்டு போது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2017 டு 2021 காலகட்டத்தில் பிட்காயின் தாறுமாறா வளர ஆரம்பிக்குது. ஒரு பிட்காயினோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $10,000 வந்து பாத்தீங்கன்னா வளருது. $10,000 யோசிச்சு பாருங்க, ஒரு பிட்காயினுக்கு $10,000 ஐஎன்ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா 80,000 அந்த 85,000 ரேஞ்சில் வரும். ஓகேங்களா? அந்த காலகட்டத்தில் சொல்றேன், அந்த காலகட்டத்தில் இருக்கிற டாலரோட மதிப்புல சொல்றேன். ஓகேங்களா? அப்பனா 8000 பிட்காயின்ஸ்க்கு எவ்வளவு வரும்னு யோசிச்சு பாருங்க. தென் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு ஜேம்ஸ் ஹாவல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மனசே இல்ல, என்னடா அது கையில இருந்து அசட்டை விட்டுட்டோமே, அது இருந்தா நம்ம வாழ்க்கையை மாறிடுமேன்னு சொல்லிட்டு திருப்பி முயற்சி பண்றாரு. எப்படியாவது பண்ணி இதை எடுத்துடணும்டா, ரெக்கவர் பண்ணிடணும்டான்னு சொல்லிட்டு திருப்பி அப்ரோச் பண்றாரு. ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. அந்த கவுன்சில் அந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போய் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. இந்த மாதிரி 8000 பிட்காயின்ஸ்ங்க, என்னை போய் விடுங்க, நான் போய் தோண்டியாவது பார்த்து எடுத்துக்கிறேங்க, தயவு செய்து விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. தோண்டிலாம் கண்டிப்பா எடுக்க முடியாதுங்க, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இது வந்து பாத்தீங்கன்னா தோன்றனால அந்த என்விரான்மெண்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வல்னரபிள் ஆகலாம், அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை புரிய வைக்க பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த லேண்ட் ஃபீல்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குப்பைகள்லாம் சேகரிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஏதாவது நிலங்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து பார்த்து கீழே குழி தோண்டுவாங்க. குழி தோண்டி பெரிய பள்ளமா தோண்டி, நீ நினைக்கிறதோட பெரிய பள்ளமா தோண்டி வந்து பாத்தீங்கன்னா கீழே ப்ராப்பரா பேஸ்மெண்ட் போட்டு அதுக்குரிய நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நிறைய அந்த குப்பைகள்லாம் போட்டு அது லீக் ஆகாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டு கீழே லீக் ஆகாத மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நல்லா பேஸ்மெண்ட் போட்டு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் குப்பைகள்லாம் இருக்குல்ல, நிறைய குப்பைகள், ஒரு நகரத்தோட குப்பைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து போட்டு டம்ப் பண்ணுவாங்க, போட்டு கம்ப்ரஸ் பண்ணுவாங்க, டம்ப் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா குப்பைகள் நிறைய வால்யூம்ல இருக்கும்ல, போட்டு டம்ப் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலர் பிளேஸ்ல அடக்க முடியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிரஷ் ஆயிரும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களோட பென்ட்ரைவ்லாம் எடுக்க முடியாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க, இந்த எண்ணத்தை கை விட்டுருங்க, அடுத்த வேலையை போய் பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பட் இவருக்கு மனசே இல்லை, ஏன்னா அந்த 8000 பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வாழ்க்கையை மாத்திரும். ஸோ வந்துட்டு ரொம்பவே ட்ரை பண்றாரு. தென் நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, காசு போடுறவங்க இருப்பாங்கல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல,
அவங்கள அப்ரோச் பண்றாரு. இந்த மாதிரி 8000 பிட்காயின்ஸ்ங்க தொலைச்சிட்டேங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்றாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண முன் வராங்க. நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு ஓகேங்களா. நிறைய டெக்னாலஜிஸ்னா எப்படின்னா ஏஐ ரோபோட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி அந்த குப்பைகளுக்குள்ள ஸ்கேன் பண்ணி அந்த ஹார்ட் டிரைவ் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் யோசிக்கிறாரு. தென் ரோபோட் டாக்ஸ்லாம் இருக்குல்ல, ரோபோட் நாய்கள்லாம் இருக்குல்ல, ரோபோட் டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ரோபோட்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணி அந்த ஹார்ட் டிரைவ் எடுக்கலான்ற மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் யோசிக்கிறாரு. தென் கவுன்சிலையும் போய் ப்ராக்டிகல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரிலாம் பண்ண முடியுங்க, எனக்கு இன்வெஸ்டர்ஸ்லாம் இத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, நாங்கள் போய் பார்க்குறோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. தென் அவங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரெஸ்பான்ஸ் இல்லை ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சில் கிட்டே ஒரு டீலே பேசுறாரு. நீங்க இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பிட்காயின்ஸ் எடுத்துருவேன், எடுத்தக்கப்புறம் அதுல பெரிய போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் உங்களுக்கே கொடுத்துட்றேங்க, இந்த மாதிரி ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. அப்படி இருந்தாலும் அந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா, முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தென் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ராவல்ஸ் 2024 போன வருஷம் இருக்குல்ல, போன வருஷத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்ல கேஸ் போடுறாரு. இந்த மாதிரி பிட்காயினை தொலைச்சிட்டேங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, நான் தேடுறதுக்கும் அதை வந்து சர்ச் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, தயவுசெய்து பெர்மிஷன் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் அப்ரோச் பண்றாரு. தென் கேஸ் நடக்குது, ரெண்டு தரப்பையும் பார்த்தீங்கன்னா கோர்ட் விசாரிக்கிறாங்க. இவங்க தரப்பையும் ஜேம்ஸ் ராவல்ஸ் அவங்களோட தரப்பையும் விசாரிக்கிறாங்க. தென் அந்த கவுன்சில் அவங்களையும் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. அவங்க சைடில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ரெண்டு சைடு கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2025 இந்த வருஷம் போன மாசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஜட்மெண்ட்ல ஜேம்ஸ் ராவல்ஸோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஜேம்ஸ் ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மடம் உடைஞ்சு போறாரு. என்னடா ஒண்ணுமே பண்ண முடியல, யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கோர்ட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாருமே நம்ம பக்கம் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க இந்த நிலைமையில இந்த சைடு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கவுன்சில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் ஃபீல்ட் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மூடி ஃபுல்லா சீல் பண்ணி ப்ராப்பரா ப்ரொசீஜரா சீல் பண்ணி தென் அதுக்கு மேல சோலார் ஃபார்ம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பில்ட் பண்ணலான்ற மாதிரி பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இப்ப இந்த டைம்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. தென் இதை கேள்விப்பட்ட ஜேம்ஸ் ராவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்னடா அது இப்படி வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதேடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்றாரு, அந்த இடத்தையே வாங்கிருக்கலாம், வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன கேட்க போறா, நம்ம இடத்துல நம்ம வந்து தோண்டி பார்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு யோசனையில இப்ப அதுக்குரிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு அந்த நிலத்தை வாங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா. நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. தென் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவருக்கு நெகட்டிவ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவருக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுக்கணும், தென் அந்த கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கணும், நிலத்தை கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கணும், தென் அவங்க கவர்மெண்ட் இதுக்கு அப்போஸ் பண்ணாம இருக்கணும். ஏன்னா அவங்க தோன்றப்ப ரொம்பவே தீங்கான விஷயங்கள்லாம் வெளியே வரலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்போஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயம் இருக்கு. தென் இதெல்லாம் தாண்டியும் அவர் டிக் பண்ணி உள்ள தோண்டி எடுத்தாலும் அந்த ஹார்ட் டிரைவ் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா கேள்விக்குறி தான். ஏன்னா இவ்வளவு கம்ப்ரஸ் ஆகி இது பண்ணிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட கண்டிஷனே ரொம்பவே மோசமா இருந்திருக்கும், உடஞ்சிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், தண்ணி பட்டிருக்கலாம், தண்ணி லீக் ஆகி ஏதாவது பட்டிருக்கலாம். தென் அதுல இருந்து அந்த டேட்டாவை எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம்ன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. ஜேம்ஸ் ராவல்ஸ் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் பாத்தீங்கன்னா யூகேல நடந்துட்டு இருக்க விஷயம் ஓகேங்களா. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி கிரேசியான கண்டென்ட்ஸ் ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.